பழங்குடியின நலத்துறை அமைச்சராக உயர் சாதியினர் பதவி வகிக்க வேண்டும் என்ற மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபியின் கருத்தால் சர்ச்சை வெடித்த நிலையில் தனது கருத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார். சுரேஷ் கோபியின் சர்ச்சை கருத்தும் அதற்கு அவர் அளித்த விளக்கத்தின் பின்னணியும் என்ன? கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் முன்னணி மலையாள நடிகர் சுரேஷ் கோபி பாஜக சார்பில் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கேரளாவில் பாஜக ஓரிடத்தில் வென்றது இதுவே முதல் முறை. எனவே சுரேஷ் கோபிக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அமைச்சராக பதவியேற்றபின் பல்வேறு சர்ச்சைகளில் அவர் சிக்கி வருகிறார். ஆம்புலன்ஸில் திருச்சூர் பூரம் விழாவுக்கு சென்றது, ஊடகவியலாளரை தவறான முறையில் நடத்தியது உள்ளிட்ட சர்ச்சைகளில் சிக்கியவர் தற்போது சாதிய ரீதியாக பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இன்னும் 2 நாட்களில் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதை முன்னிட்டு சுரேஷ் கோபி பாஜகவை ஆதரித்து டெல்லியில் மலையாளிகள் அதிகம் வசிக்கும் மயூர் விகார் காலனியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பழங்குடியினர் நலத்துறையின் அமைச்சராக ஒரு பழங்குடியினர் தான் இருக்க வேண்டும் என்பது நம் நாட்டின் சாபம். இந்த துறையை பழங்குடியினர் அல்லாத பிராமணர், நாயுடு உள்ளிட்ட உயர் வகுப்பினர் நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவும் எதிர்பார்ப்பும். அப்போதுதான் அத்துறையில் குறிப்பிடத்தக்க മാറ്റം நிகழும் என பேசினார். ഒരു ട്രൈബൽ മന്ത്രിയാവാൻ ഒരാളുണ്ടെങ്കിൽ അദ്ദേഹത്തെ മുന്നോക്ക ജാതികളുടെയൊക്കെ ഉന്നമനത്തിന് വേണ്ടിയുള്ള മന്ത്രിയാക്കണം. ഈ പരിവർത്തനം ഉണ്ടാവണം നമ്മുടെ ജനാധിപത്യ സംവിധാനത്തിൽ. ഉന്നത കുലജാതർ, ഒരു ബ്രാഹ്മണനോ ഒരു നായിഡുവോ, അവർ നോക്കട്ടെ கோத்திரவர்க்கத்தின் காரியங்கள். இதேபோல உயர்பிரிவு துறையை பழங்குடியினர் நிர்வகிக்க வேண்டும். இப்படி ஒரு மாற்றம் நமது ஜனநாயக நாட்டில் நடக்க வேண்டும். எனக்கு பழங்குடியினர் நலத்துறையை நிர்வகிக்க வேண்டும் என்பது ஆசை. நான் ராஜ்யசபா எம்பி ஆனதில் இருந்தே எனக்கு பழங்குடியின இலாக்காவை ஒதுக்க வேண்டுமென பிரதமர் மோடியிடம் கேட்டதாகவும், ஆனால் சில காரணங்களால் அது நடக்கவில்லை என்றும் பேசினார். சுரேஷ் கோபியின் இந்த கருத்துக்கள் இணையத்தில் சர்ச்சையை கிளப்பியது. குறிப்பாக அவரது சொந்த மாநிலமான கேரளாவில் இது மிகப்பெரிய விவகாரமாக வெடித்தது. அவரது இந்த கருத்து பழங்குடியினருக்கு எதிராக உள்ளது என நாடு முழுவதும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளர் பெனோய் விஸ்வம் குறிப்பிடுகையில், கோபி சதுர்வர்ணத்தில் எக்காலம் என்றும் அவரை உடனடியாக பதவியில் இருந்து விலக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரபல பழங்குடியின தலைவரான CK ஜானு பழங்குடியினரை கீழ் சாதி என்று அழைத்திருப்பது அவரின் அறியாமையை காட்டுகிறது என்று சாடியுள்ளார். தற்போது ஒடிசாவைச் சேர்ந்த ஜூவல் ஓரம் மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். தற்போது சுரேஷ் கோபியின் பேச்சு அவரது செயல்பாட்டை அவமதிப்பது போல் உள்ளதாகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சுரேஷ் கோபியின் இந்த கருத்திற்கு கடும் கண்டனங்கள் குவிய தொடங்கியதை தொடர்ந்து அவர் தனது கருத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார். தான் பழங்குடியினரை முன்னேற்றும் நோக்கத்தில் தான் அந்த கருத்தை தெரிவித்ததாகவும், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் அந்த கருத்தை திரும்பப் பெறுவதாகவும் சுரேஷ் கோபி குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கேரள மாநிலம் மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதியை பெற விரும்பினால் கல்வி, உட்கட்டமைப்பு, சமூக நலன் போன்றவற்றில் தங்கள் மாநிலம் பின்தங்கி இருப்பதாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் பேசியது வெறும் சர்ச்சையாக வெடித்தது. அதன் தாக்கம் அடங்குவதற்குள் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபியின் சர்ச்சை பேச்சு கேரளாவில் மீண்டும் விவாத அலைகளை ஏற்படுத்தி உள்ளது.